நம்ம பண்ண கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவங்கள வந்து கிட்டவே வரவிடாது. அப்படி ஹாய் ஹாய் ஆமா ஆமா, அந்த ஏதோ ஒரு நடுவில் ஒரு சேவருக்கு நடுவில் தான் எட்டி பார்த்துட்டு ஹாய்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஹீரோயின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார் சார் முடி லைட்டா பிடிச்சி இழுங்க சார் ப்ளீஸ் சார். அவ்வளவுதான். இதுல என்ன பண்ண முடியும்? அந்த முடி பிடிச்சி இழுக்கிறது, இந்த கழுத்துல இப்படி பிடிக்கிறது, இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும்ல. அப்போ அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றது வந்து சார் சார் ஹேர் கொஞ்சம் கம்மியா பிடிங்க சார், இப்படி பிடிங்க சார். பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல பண்ணிட்டு அந்த பான் பராக் ரவி. அதோடைய சக்சஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே அந்த பான் பராக் ரவியா மட்டும்தான் பார்த்தாங்க. இவர் ஒரு ஆரியன், இவர் ஒரு நடிகர், இவர் ஒரு மெட்டீரியல், இவரை எப்படி வேணா யூஸ் பண்ணலான்ற அந்த இது இல்லாம அந்த பான் பராக் ரவி தான் இவங்களுக்கு ஃபுல்லா வந்துருச்சு. நம்ம எவ்வளவு ஒரு ஃபன்னான ஒரு பர்சன், நம்ம எவ்வளோ ஒரு நம்ம டீமை வந்து சிரிக்க வச்சு சந்தோஷமா இருக்குது. சினிமாக்குள்ள வந்து தப்பா மாட்டிக்கிட்டோமே நம்ம. நான் வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி ஒரு வில்லனா பண்ணியிருந்தேன்னா அந்த கேரக்டர் வந்து ரீச் ஆயிருந்தா பொசிஷன் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும். இந்த ஒரு கேரக்டர்லாம் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம், வில்லனா நடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி பாப்பாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா? நீங்க ஏதாவது அப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? பார்க்கும் போதே நமக்கு நம்மள பார்த்து பயப்படுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஹீரோயின்ஸா என்ன அவ்வளவு ஈஸியா பழக மாட்டாங்க நம்ம கிட்ட. ஒரு 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 பெரிய ஒரு இது இருக்கும், தடை இருக்கும். ஏன்னா நம்ம பண்ண கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவங்கள வந்து கிட்டவே வரவிடாது. அப்படி ஹாய் ஹாய் ஆமா ஆமா, அந்த ஏதோ ஒரு நடுவில் ஒரு சேவருக்கு நடுவில் தான் எட்டி பார்த்துட்டு ஹாய்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். என்னடா இது ஹீரோயின் காம்பினேஷனே வரமாட்டேது, காம்பினேஷன் வந்தாலும் அவங்க ஏதோ அப்படியே ஒரு இதுவா ஃபீல் பண்றாங்கன்னு நினைச்சிருக்கேன். வேற காம்பினேஷன் வச்சாலும் கடத்தல் காம்பினேஷன் தான் வைக்கணும். அதுவே நாலு ஆளுங்களை கூப்பிட்டு தூக்கடாவல அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட மேக்ஸிமம் சொன்ன ஹீரோயின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார் சார் முடி லைட்டா பிடிச்சி இழுங்க சார் ப்ளீஸ் சார். அவ்வளவுதான். இதுல என்ன பண்ண முடியும்? அந்த முடி பிடிச்சி இழுக்கிறது, இந்த கழுத்துல இப்படி பிடிக்கிறது, இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும்ல. அப்போ அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றது வந்து சார் சார் ஹேர் கொஞ்சம் கம்மியா பிடிங்க சார், இப்படி பிடிங்க சார். ஐயோ பாவம், இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் தான் யாரும் மாறும், மாத்திட்டு தான் இருக்கு. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ல எல்லாம் மாறி இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? நம்ம வந்து வில்லனா அடியாளா மட்டுமே நடிச்சிட்டு இருக்கோமே, அடி தடியெல்லாம் தாண்டி வந்து ஹீரோவா ஃபுல் ஃபிளஜ்டா ஒரு படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நீங்க பண்ணதுண்டா? நான் வந்து இந்த பான் பராக் ரவி பண்ண பிறகு அதை ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல பண்ணிட்டு அந்த பான் பராக் ரவி. அதோடைய சக்சஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது தந்த ஒரு வருத்தம் என்னன்னா, இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே அந்த பான் பராக் ரவியா மட்டும்தான் பார்த்தாங்க. இவர் ஒரு ஆரியன், இவர் ஒரு நடிகர், இவர் ஒரு மெட்டீரியல், இவரை எப்படி வேணா யூஸ் பண்ணலான்ற அந்த இது இல்லாம அந்த பான் பராக் ரவி தான் இவங்களுக்கு ஃபுல்லா வந்துருச்சு. ஸோ அப்படியே அதுக்கேற்ற மாதிரியே படங்கள் வர ஆரம்பிச்சது. ஒரு ஆறு பண்ண, அடுத்தது சூர்யா கூட 6 பண்ண, கேப்டன் கூட பண்ண, தனுஷ் கூட, எல்லா ஆர்டிஸ்டும், கார்த்தியோட, அலெக்ஸ் பாண்டியன், ஜெயம் ரவி. ஸோ நான் ஒரு பீரியட்ல யோசிக்கிறேன், என்னடா அது நம்ம எவ்வளோ ஒரு ஃபன்னான ஒரு பர்சன், நம்ம எவ்வளோ ஒரு நம்ம டீமை வந்து சிரிக்க வச்சு சந்தோஷமா இருக்குது. சினிமாக்குள்ள வந்து தப்பா மாட்டிக்கிட்டோமே நம்ம. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் ஷேட்லயே பாக்குறாங்க. ஆமா, ஃபைட் மாஸ்டர் தான் இருப்பாரு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலே ஃபைட் மாஸ்டர், ஒரு 200 ஃபைட்டர்ஸ், ஜிம் பாய்ஸ், ஒரு குடவுனு, கொக்கி தொங்கும், இரும்பு தொங்கும், அங்கங்க அந்த மாதிரி இருக்கும். என்னடா சினிமால வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம் நம்ம அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது ஒரு பிரச்சனையே இருக்கு. போலீஸ் கேரக்டர்ல அறிமுகமான அவன் போலீஸாவே தான் இருப்பாங்க. அவருக்கு மட்டும் ரிட்டையர்மெண்டே கிடைக்காது. 60 வயசுல நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் கூட ஒரு கேரக்டர் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஓடும். வில்லன் அறிமுகமாயிட்டா பிரச்சனை, வில்லனாவே ஓடிக்கிட்டு இருப்போம். கரெக்ட். நான் அதுலயும் இந்த பான் பராக் ரவின்ட்டு வந்து ஒரு நார்த் மெட்ராஸ், நான் வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி ஒரு வில்லனா பண்ணியிருந்தேன்னா அந்த கேரக்டர் வந்து ரீச் ஆயிருந்தா பொசிஷன் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும். இப்போ நம்ம பண்ணது வந்து நார்த் மெட்ராஸ் வில்லன். அப்படி பண்ணோன்னே அந்த கேரக்டருக்கு அடாப்டாவே என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சது. நடுவில் வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்ல. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலே வந்து ஒரே மாதிரியே இருக்கும். நம்ம அந்த ஜானர் கிடையாது. நடிகன்றவன் எல்லாமே பண்றக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான். நம்மளுக்கு என்னடா இந்த மாதிரியே வந்துருச்சு அப்படின்ட்டு நடுவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஹீரோவை பண்ணலாம் நம்ம யாருன்றத ஓரளவுக்கு நம்மளுக்காக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிப்போம் நம்ம அப்படின்ட்டு அந்த குட்டி புலி இயக்குனர் இருக்கார்ல முத்தையா, அவரை கூப்பிட்டு கதை கேட்டு ஒரு ப்ரொடக்ஷன் டீமை ரெடி பண்ணி நானும் அவரும் டிராவல் பண்ணியிருந்தோம். குட்டி புலி வந்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே அப்படி எல்லாமே க்ளோஸா ரொம்ப இதுவாகிற நேரத்தில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவர் முத்தையாவும் வெயிட் பண்ணாரு, ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி வந்தால் சேர்ந்து பண்ணலான்ட்டு. வரல. அவர் வந்து ஒரு பக்கம் போனாரு. அதுக்கப்புறம் வந்து எதிர்நீச்சல் செந்தில், நான் பெங்களூர்ல வந்து ஒரு கன்னட படம் பண்ணிட்டு இருக்கேன்.
அப்போ வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ப்ரொடியூசரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. அவர் வந்து சொல்லிட்டு, ஆள் நல்லா இருக்குங்க சார், நீங்க நம்ம ஒரு ஹீரோ நடிக்கலாமா சார் நீங்கோ அப்படின்னாரு. வாங்க சார், நடிக்க மாட்டேன்னு சொல்றேன், உங்களதான் சார் தேடிட்டு இருக்கேன்ற மாதிரி மனசுல வச்சுட்டு, அப்படியே சார் பண்ணலாமா சார், கண்டிப்பா பண்ணலாம் சார், நீங்க நல்லா இருக்கீங்க சார் அப்படின்னாரு. என்ன சார் ப்ரொடக்ஷன் தான் சார் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு அப்படின்னா, சார் என்ன சார் ஆகும், தமிழ் நம்மளுக்கு தமிழ்ல பண்ணணும்னு ஆசை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சில் பேசுறாரு. தமிழ் சினிமானா அவ்வளவு பெருசா பேசுறாரு இவரு. சார் கன்னட சினிமா இங்க எல்லாம் இங்க பார்க்கல தான் சார் எடுக்கிறாங்க, நம்மளுக்கு தமிழ் படம் பண்ணோம் சார் அப்படின்னாரு. அப்படியா சார், ஓகே தாராளமா பண்ணலாம் சார்ட்டு நான் என்ன பண்றேன்னா, வேல்ராஜ் கேமராமேனுக்கு வந்து ஃபோன் பண்றேன். நான் வந்து பரட்டைங்கிற அழகு சுந்தரம் நடிச்சிருந்தேன், அதுல வந்து வேல்ராஜ் தான் கேமராமேன். அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இங்க வந்து ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், என்ன வந்து ஹீரோ வச்சு பண்ணலான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு சார், நான் கன்னட படம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஏடிஸ் யாராவது இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு அவர் வந்து சொன்னாரு. வெற்றிமாறனோட ஏடி இருக்காருங்க, இந்த மாதிரி வந்து துரைச்செந்தில்னு, நான் அனுப்புறேங்கன்னா அவர் வந்து வந்தாரு, பெங்களூருக்கு வந்தாரு. வந்துட்டு இந்த ப்ரொடியூசரோட மீட் பண்ணாரு, ப்ரொடியூசர்னு சொல்லப்பட்டவரோட மீட் பண்ணாரு. ஓ ஆமா, அப்படிங்களா? ஆமா, இப்பதான் தெரியுது. ஆமா, அப்போ வந்து எனக்கு வந்து காக்கி சட்டை கதையை சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு போலீஸ், அவன் வந்து அந்த வேலைக்கு வந்து அப்பாவால வந்திருப்பான், அந்த வேலைக்கு அவனை வந்து அவ்வளவு பேஷன் இல்லாம இருப்பான். ஒரு இன்டர்வல் பிளாக்ல அவன் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிப்பான், அந்த போலீஸ் வேலைக்கு வந்து ரொம்ப சின்சியரா ஹானஸ்டா இருக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு ஒரு லைன் சொல்லி, அந்த அவர் வந்து வழக்கம்போது நல்லா இருக்குது சார், என்ன சார் பட்ஜெட் வரும் இதுக்கு அப்படின்லாம் எல்லாம் கேட்டாரு. கேட்டுட்டு நீங்க போங்க சார் சென்னைக்கு, நான் சொல்றேன்னாரு. அப்படியே இருந்துருச்சு அதுவும். அவர் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும் போல கூப்பிட்டு பேசி விட்டாரு. ஏதோ வந்ததுக்கு இவங்க எல்லாம் மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அது அப்படியே இதோ ஆயிடுச்சு. ஸோ யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது, ஒரு சினிமாவில் வந்து பேக்ட்ராப்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு சிவகார்த்திகேயன், ஒரு விஜய் சேதுபதி, ஆனால் வெளியில வந்து 1000க்கு மேல சிவகார்த்திகேயன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, 1000க்கு மேல விஜய் சேதுபதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது சினிமாவில் பின்புலம்ன்றது எவ்வளோ மிக முக்கியம். நம்ம ஒரு இடத்துக்கு வரணும், திறமை இருக்கு, அதெல்லாம் தாண்டி அது ஒரு பேக்ட்ராப்ன்றது ரொம்ப முக்கியம்.